வணக்கம். 2025 பிப்ரவரி 12 புதன்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகியிருந்த 2 புயல்கள் தொடர்ந்து மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது தெற்கு நோக்கி. ஒடிசா ஆந்திர பிரதேச கரைக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த உயரழுத்தம் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே காற்றை இறக்கி கொண்டிருக்கிறது. இரவு நேர பனிப்பொழிவையும் குளிரையும் பகல் நேர வெப்ப உயர்வையும் தொடர்ந்து இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 34.6 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் 16 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருந்தது. இது நாம் எதிர்பார்த்த ஒன்று தான். 16லிருந்து 35 வரை இடைப்பட்டத்தில் 19 டிகிரி வேறுபாட்டுடன் குறைந்த மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும். இது தொடரும். மிரட்டு வானிலை எதிர்பார்த்திருந்தோம். 12, 13, 14 இன்றைக்கு அதிகாலை மிரட்டி கொண்டிருக்கிறது வானம். தென் மாவட்டங்களில் கூடுதல் மிரட்டல் இருக்கும். 12, 13, 14 மிரட்டலுடன் நிறைவடைந்துவிடும். மழை வாய்ப்பு இல்லை. இலங்கைக்கு மட்டும் தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள் இருக்கும். அடுத்த மழை வாய்ப்பு 23 எதிர்பார்த்திருந்தோம். அது 24, 25, 26, 28க்குள் மாத இறுதி நாட்களிலே இருக்கும். போராடி முன்னேறி வந்து 2 நாள் நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும். இலங்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தமிழ்நாட்டின் தென்கடலோரம் வாய்ப்பு கூடுதல். டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களுக்கும் நனைக்கும் மழை தூறல் மழை இந்த மாத இறுதியில் தெரிகிறது. ஆக மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் இருக்கிறது. அந்த நாட்களில் மழை வாய்ப்பு எப்படி தரும்? முன்னேறி வருமா? தூறலை கொடுக்குமா? நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்குமா? போராடி முன்னேறுவது எந்த அளவுக்கு வரும் என்பதை நீங்கள் அறிந்து திட்டமிட்டு பயணி செய்ய வேண்டும் மாத இறுதி நாட்களிலே. அடுத்த மழை மார்ச் முதல் வாரத்தில் இருக்கும். மார்ச் மாதம் 21 தேதிக்கு பிறகு மழைக்கு சாதகம் இருக்கிறது. விரிவான அறிக்கையுடன் இணைந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள்.